அதுக்கு பேர் தான் விதி. யாருக்கு எப்போ யாரை பிடிக்கும்னு தெரியாது. லவ் இஸ் an எமோஷன். தப்பான பர்சனை லவ் பண்ணிட்டோன்னு லேட்டாக தான் புரிஞ்சுது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு உன் மேல நம்பிக்கைலாம் வந்துருச்சு. ஆனா ஆனா என்ன? எங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லை. என்னால எங்க அப்பாவோட பேசி கன்வின்ஸும் பண்ண முடியல. அம்மாடி, மாப்பிள்ள போட்டோஸ்லாம் வந்திருக்குமா, உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. அப்பா, என்னம்மா, திரும்ப ஏதாவது காரணம் சொல்ல போறியா? இங்க பாருமா, உன்னை இப்படி பார்க்க என்னால முடியலம்மா. ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறக்க உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பிடிவாதம் பிடிக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் வேணான்றதை தாண்டி நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன்ப்பா. அப்படியா? அப்படி என்னம்மா பிரச்சனை உனக்கு? சொல்லுமா. இல்லப்பா, விஜய்னு ஒரு பையன் என்னை காலேஜ் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கானா. இங்க பாருமா, மறுபடியும் நீ லவ் பண்றேன்னு சொல்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இப்படிலாம் நீ சொல்ல மாட்டியே. கல்யாணமே வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருந்த, இப்ப யாரோ ஒரு பையனை பத்தி பேசுற. அதான்ப்பா எனக்கும் தெரியல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். பின்னாடியே ஃபாலோ பண்ற ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு பேசி இன்னைக்கு அவன் லவ் அக்செப்ட் பண்ற நிலைமையில வந்து நிக்கிறேன். அம்மாடி, நான் பார்த்து வச்சிருக்கிற பையன் ரொம்ப நல்ல பையன்மா. அதுவும் இல்லாம அவன் என் பழைய ஃப்ரெண்டோட பையன். அவனை மட்டும் நீ கட்டிக்கிட்டனா அப்புறம் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது. அது இல்லப்பா. நீ எதுவும் பேசாதம்மா. ஏற்கனவே நீ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா நீ படுற கஷ்டம்லாம் போதாதா? அதுவும் இல்லாம நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அடுத்த வாரமே பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம். அம்மாடி, சொன்னா புரிஞ்சுக்கடா. சரி, அந்த பையன் வீட்டுல என்ன சொல்றாங்களா? எந்த வீட்ல தான்ப்பா உடனே ஓகே சொல்லியிருக்காங்க?